ஹாய் சுகி ஃபேமிலிஸ், என்ன மார்னிங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நந்தினி வராங்க. அதுவும் சர்ப்ரைஸ் விசிட். மார்னிங் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 3 years ஆகிடுச்சு. அவங்க இன்றைக்கி தான் வராங்க. ஸோ வந்து ஒரு வழியாக வந்துட்டாங்கங்க. ½ hour முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வரோன்னு சொல்லிட்டு. ஸோ சட்டுன்னு வந்துட்டாங்க, எதுவுமே இன்னும் ரெடி கூட பண்ணலை. நானும் நந்தினி வந்து ரொம்ப க்ளோஸுங்க, ஒரு 13 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எந்த கான்டாக்ட்டுமே இல்லை. ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால், அதோட வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அவள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நந்தினி கிட்ட ஃபர்ஸ்ட் நேஹா ஒட்டவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் பழகினதும் ஒட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எங்கள் மாமியார் காஃபி போட்டு கொடுத்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் இந்த கட்டிங் வதக்கிங் மட்டும்தான், ஃபுல் குக்கிங்கும் எங்கள் மாமியார் மட்டும்தான். அவங்க தான் விருந்தாளிக்கு வந்தாலே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து நாங்களும் அப்படியே குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், காசி படிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டாங்கங்க சாப்பிட்டுட்டு. ஏன்னா நேஹா குட்டி மாதிரியே வந்து நந்தினிக்கும் வந்து ஒரு அழகான குட்டி பையன் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு தான் இவங்க மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து உடனே கிளம்பிட்டாங்க. அப்புறம் நந்தினி வந்து ஆசையாக வந்து நேஹாவுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் நாங்கள் போட்டும் பார்த்துட்டோம். இந்த ட்ரெஸ்ஸில் சீரியஸ்லி நேஹா வந்து செம்ம க்யூட்டாக இருந்தா. ஒரு வாட்டர் மேலன் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் மாதிரியே இருந்தா. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு க்யூட்டாக இருந்தா. அப்புறம் நேஹா வந்து அழகாக நந்துக்கு கிஸ்ஸும் கொடுத்தாங்க. கிஸ் கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு கேட்டால் எனக்கு மட்டும் கொடுக்கலங்க. அதுக்கப்புறமேட்டு ஹேர் பேண்ட்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தா நந்தினி. இவளுக்கு பையன்றதுனால பொண்ணுக்கு வந்து சிவி சிங்காரிச்சு அழகு பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ஒரு வழியாக அப்படியே கிளம்பிட்டாங்கங்க. பேசிக்கிட்டே இருந்ததெல்லாம் டைம் போனதே தெரியலங்க. அவங்க வராங்கன்னு சொன்னப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ, கிளம்புறேன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ சேட் ஆகிடுச்சு. இனிமேல் அகைன் எப்போ மீட் பண்ணுறோம், அப்போ என்ன போகிறோம் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த மெமரிஸோடு இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன் தி வேல வந்து நாங்கள் ஆவின் அப்படியே போயிருந்தோங்க. காஃபி குடிக்கலான்றதுக்காக தான் உள்ளே போனோம். பட் அங்கே போனதும் எங்களுக்கு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. உடனே நானும் நந்தினி வந்து குல்ஃபி வாங்கிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்கவுங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு வந்து நெய் வாங்கிட்டோம். அப்புறம் இங்கே வந்து பால்கோவா நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதுவும் வந்து நந்தினிக்காக வாங்கி கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் போய் அவரை வந்து பஸ் வச்சு விட்டுட்டோங்க. அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ரிட்டன் வரும்போது வந்து நான் கொஞ்சம் சேடாக இருந்தன்றதுனால மோகன் வந்து எனக்கு ஒரு பாப்கார்ன், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு vlogல உங்களை எல்லாரும் பார்க்குறேன் ஃபேமிலிஸ். பாய்.